கரங்களை தட்டுவோமா? உனக்கு என்ன புலம்பல் வந்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தரிடத்தில் கெஞ்சி பிரார்த்திக்குவது புலம்பலை ஆனந்த கழிப்பாக. ஆமேன். அந்நாள் வாழ்க்கையில் 10 ஆண்டுகள் புலம்பல் தான். நாங்கள் 10 ஆண்டுகள் உன்னை போல் 10 பிள்ளை நேசிக்கிறேன்னா 10 வருஷம் என்ன இல்லைங்க, குழந்தை இல்லை. 10 வருஷம் புலம்பு தான். ஆனால் என்னைக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து தான் இருதயத்தெல்லாம் எப்படி தண்ணீரை போல் ஊற்றினாலோ அன்றைக்கு கர்த்தர் மகிழ்ச்சியினாலே கர்த்தர் தந்தா. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் என்ன புலம்போடு வந்திருக்கிற, எந்த வேதனையோடு வந்திருக்கிற, எந்த கஷ்டத்தோடு வந்திருக்கிற, ஆவியங்களோடு கூட பேசா. இன்றைக்கி உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. என் மகிமை அமுந்திராமல் உம்முடைய கீர்த்தனம் பண்ணும்படியாக என் இரட்டையை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். இரட்டை என்று சொன்னால் அன்றைக்கு சாக்கு பையை போட்டுட்டு உட்காந்துக்குவாங்க. வேதனைன்னு சொன்னாவே சாக்கு பையை உட்காந்துட்டு போட்டுட்டு தெய்வச புலம்பி அழுவாங்க. அப்போ மகிழ்ச்சி வரும்போது என்ன பண்ணாங்க, ரெட்டை எடுத்து போட்டு பட்டு உடையை படுத்தி கொண்டு ஆசீர்வாதம் பெற்று செல்வார்கள். ஹல்லேலூயா. அதுதான் ரெட்டை. இன்றைக்கி எதெல்லாம் இறந்து போனாயோ, எதெல்லாம் விட்டு போச்சோ திரும்ப கொடுத்து உன்னை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்து மகிழ்ச்சியை தரப்போகிறார். கரங்களை தட்டுவோமா? உன் வேலை ஸ்தலத்தில் யாராவது உன்னை மதிக்காமல் இருக்கலாம், யார் உன்னை ஏளனமாக பேச நிமித்தமாக அழுகி கொண்டிருக்கலாம். ஐயோ, என் கடன் கட்ட முடியலையே, என்னை இப்படி அவதூறாக பேசுகிறாங்களே, என்னை குறித்து தவறாக சொல்கிறேன்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ, கவலைப்படாத. இந்த மாதம் உன் வாழ்க்கையில் ஒரு இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, நீ உன்னை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தால் நிரப்ப வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.